வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் 18/5/2026 2026ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புகள் 13 முக்கிய அறிவிப்புகளை பார்க்க போகிறோம். என்ன வகையான அறிவிப்புகள், என்ன வகையான செய்திகள், என்ன வகையான உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது, அரசு தரப்பில் இதன் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களில் வெளியிடக்கூடிய முக்கிய செய்திகள் என்ன என்பது பற்றிய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, மதுரை, திருச்சி, சிவகங்கை, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக மாவட்டங்களில் இன்று மே மாதம் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் துணிக்கழிவுகள் மீது வீசினால் அபராதம் வழக்கு புதிய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் அரசியலில் திமுக தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஆனால் கொள்கை அரசியலில் ஒருபோதும் தோற்றதில்லை என உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகை வரும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நாளை காலை 9 மணிக்கு வர வேண்டும் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு போனில் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிளாண்டர்ஸ் தொற்று எதிரொலியாக தமிழ்நாட்டில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, உதகை மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை மறுநாள் காலை 9:30 மணிக்கு கூடுகிறது என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமின்றி ஒரு சவரன் 1,18,800க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமிற்கு ரூபாய் 15 குறைந்து 1 கிராம் 14,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தின் 1 கிராம் வெள்ளி ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 300க்கு விற்பனையாகிறது. ஊர்காவலர் படையினருக்கு மாதம் 30 நாள் வேலை காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய 162 தொழில்நுட்ப எஸ்ஐக்கள் விருப்பத்தின்படி மற்றும் நிர்வாக வசதிக்காக பணியிடை மாற்றம் செய்து தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி லட்சுமி உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்று தினந்தோறும் உங்களுக்கு தெரியக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும், குறிப்பாக உங்களுடைய மாவட்டங்கள் நீங்கள் பதிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரை பொறுத்து உங்களுடைய மாவட்டங்களுக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு உங்கள் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கிய செய்திகள், அறிவிப்புகள், அரசு தரப்பில் வெளியிட்ட உத்தரவுகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிடுகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.